அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆனி மாதம் திருவோணம் நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 27 நட்சத்திரங்களில் 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் நன்கு படிப்பர். இவர்களுக்கு நல்ல புகழ் வெற்றி கிடைக்கிறது. மகரந்தாது மனம் வீசும் கூந்தல் உள்ள இளம் பெண்களுக்கு தன் மனைவி உட்பட பணம் தேடி முயற்சி செய்து அவர்களுடன் மகிழ்ந்து வாழ்வார்கள். நீதிநயம் தெரிந்தவர். தான் நினைத்த காரியத்தை முடித்து வெற்றி பெறுவதில் வல்லவர். ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்கள். முக்கியமாக இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் இணைந்து வருவது சாலச் சிறந்ததாகவே இருக்கிறது. ராஜகாளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. இது புல்லர் கோத்திரச் சேர்ந்த ஆண் நட்சத்திரம் ஆகும். வால் போன்ற உருவம் உடையது. இதன் மொத்த நாளிகை 65 விருட்சங்களில் எருக்கு மாமாகவும், மிருகங்களில் பெண் குரங்காகவும், திசைகளில் வடக்காகவும், பஞ்சபூதங்களில் காற்றாகவும், உடல் உறுப்புகளில் மர்ம உறுப்பாகவும், தேவகணமாகவும் தசம குணமாகவும் கொண்ட நட்சத்திரமாகும். நாட்களில் மேல்நோக்கு நாளாகவும், சதயம் யோகத்தில் நாரை பட்சியாகவும், மயில் பஞ்ச பட்சியாகவும், கழுத்து ராஜ்யாகவும், அந்நியா நாடியாகவும், நீசன குலத்தில் மகேந்திர மண்டலத்தை சேர்ந்தது. இவ்வாறு சிறப்பு முக்கிய இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. இந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபட சிறந்த காலயமாகவே இருக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து கொள்ள வேண்டும். கோவிலில் திருவோண யாகம் நடத்தப்படுகிறது. அப்போது அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு அலங்காரம் நடைபெறுகிறது. இங்கு வரும் அனைத்து பக்தர்களும் திருமணம் நடைபெறவும் குழந்தை வேறு வேண்டியும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் ஆதிராஜ காளியம்மனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஆதிராஜ காளியம்மன் சிலையின் மீது சாம்பிராணி தைலத்தை தேய்த்து பூஜை செய்தலால் அவர்கள் நிச்சயமாக குணம் அடைவார்கள் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகவே இருக்கிறது. அதே போலத்தான் நாகதோஷம் உள்ளவர்கள் அஷ்டநாக சிலையை பூஜை செய்ய வேண்டும். இதனால் நாகதோஷம் விலகும். ராஜகாளியம்மன் கோவிலில் செங்கோல் பூஜை முக்கியமாகவே இருக்கிறது. இந்த கோவிலில் 5.5 அடி உயரமுடைய செங்கோல் உள்ளது. அது பக்தர்கள் செங்கோல் பூஜை நடத்த விரும்பினால் அவர்கள் முன்பாக அம்மன் அருகில் செங்கோல் வைக்கப்படும். அம்மனுக்கு பூஜை நடத்திய பிறகு செங்கோலுக்கு தனியாக அலங்காரத்துடன் அபிஷேகங்கள் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பின்னர் பக்தர்களுக்கு வட்டம் கட்டி அவரது கையில் செங்கோல் கொடுக்கப்பட்டு அதை அவர் ஏந்தியபடி கோவிலில் வலம் வந்த பிறகு சிறப்பு பூஜைக்கான பிரசாதங்கள் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் அவருக்கு தலையில் கட்டப்பட்ட பரிவட்டத்தையும் அவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். செங்கல் பூஜை செய்தால் திருமண தடைகள் நீங்கும். மாணவர் உயர்ந்து நிற்பார்கள். இவ்வாறு ராஜகாளியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள கோச்சார நவகிரகம் பிரசித்தி பெற்றது. அனைத்து கோவில்களின் கிரகங்கள் ஓரிடத்தில் வெவ்வேறு திசைகள் நோக்கி நிலையாக அமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலில் நவகிரகங்கள் நிலையாக அமைக்கப்படவில்லை. அவை ஓரிடத்தில் இருந்தாலும் கிரகங்களில் மாற்றம் ஏற்படும் போது அதற்கு தகுந்தாற்போல் சிலைகள் இடமாற்றம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடத்தப்படுகிறது. மிகவும் விசேஷமான இந்த பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட ராசிக்கு தகுந்தாற்போல தொடர்ந்து 6 வாரங்கள் கோச்சார நவகிரகத்தை வழிபட்டு வந்தால் உடனடியான பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. கோவில் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பச்சை கிளி இருந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அந்த கிளி அடிக்கடி கோவிலுக்குள் வந்து அம்மனின் தோல் மீது அமர்ந்து கொள்ளுமாம். பூஜைகள் நடக்கும்போது அங்கேயே இருக்கும் அந்த கிளி சில நேரங்களில் மட்டும் தீபாராதனை முடிந்தவுடன் 2 முறை சத்தம் கொடுக்குமாம். அப்போது அம்மனின் முன்பாக நின்று கொண்டிருக்கும் பக்தர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி இருப்பதாக கூறப்படுகிறது. தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சிறந்த தலமாகும். இந்த கோவில் ராஜகாளியம்மனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கப்பட்டு
திருவோண நட்சத்திரக்காரர்கள் அந்த அக்னி அதாவது அந்த நட்சத்திர தினத்தன்று சர்க்கரை பொங்கல், புளியோதரை ஆகியவற்றை ராஜகாளியம்மனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினால் உங்களுடைய சகல விதமான பாவங்களும் தீரும் என நம்பிக்கை. திருவோண நட்சத்திரம் ஆயுத பயிற்சி செய்யவும் ஆயுத பிரயோகம் செய்யவும் உகந்த நட்சத்திரமாகும். கும்பாபிஷேகம், மகா அஷ்டபந்தன நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த நட்சத்திரமாகும். திருவோண நட்சத்திரம் வரும் நாட்களில் வேத சாஸ்திரங்கள், விரதங்கள் தொடங்குதல், யாசகம் செய்தல், அதாவது யாகம் செய்தல், சாந்தி பரிவர்த்தனை செய்தல், இது எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.